தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 3வது வாக்கியம். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, மோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காரணம் அது முன்சார்பு எண்ணங்கள். இவன் யார் என்று எங்களுக்கு தெரியாதா என்று. அன்பாங்களே, இதே மாதிரி இந்த முன்சார்பு எண்ணங்கள் மட்டுமல்ல நம்மிடத்தில் இருப்பது, மாறாக ஒரு கூச்ச சுபாவம். எவ்வாறு மற்றவர்கள் முன்னிலையில் எப்படி நான் அங்கீகரித்துக் கொள்வேன், மற்றவர்கள் முன்னிலையில் நான் எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன், ஒரு தயக்கம் நம்மிடத்தில் உண்டு. நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் கிறிஸ்தவல் என்று சொல்வதற்கு நாம் கூச்சப்படுகின்றோம். 4 பேர் 4 விதமாக பேசுவார்களே, 4 பேர் நம்மளை எப்படி பார்ப்பார்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, எனக்கு சலுகைகள் கிடைக்காதே, அதனால் நான் கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேன். அந்த பேரை மறைத்துவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் முன்னிலையில் நான் கிறிஸ்தவனை அடையாளப்படுத்தாமல் நாம் முடிந்த வரைக்கும் அடையாளப்படுத்தாமலே இது வாழ்கிறோம். இது வாழ்க்கையானது பயந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று சொல்கிற சமயத்தில் நீ தெய்வத்துக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் ஒழிய பயந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காண்கின்றோம். நம்மிடத்தில் கூச்ச சுபாவம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி? ஆலயத்துக்கு நாம் கடந்து வருகிற குடும்பத்திலே ஜெபமாலை செய்வதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றோம். ஜெபமாலை செய்வதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றோம். அதே சமயத்தில் குடும்பத்தில் இதை நாம் பிதாசுதன் போடுவதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றோம். ஆலயம் வருவதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றோம். அப்படியே ஆலயத்துக்கு வந்தாலும் உள்ளே அமர்வதற்கும் நாம் தயக்கம் காட்டுகின்றோம். இனி அப்படியே ஆலயத்துக்கு வந்தாலும் பைபிள் இறைவார்த்தையை கொண்டு வருவதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றோம். அப்படி என்றால் இந்த சிறு விஷயத்திலே நாம் தயக்கம் காட்டுகிறோம் என்றால் எப்படி நாம் பெரிய காரியங்களை போக போகின்றோம்? இங்கே நான் தயக்கம் காட்டுகிற பொழுது எப்படி நான் மற்றவர்களை நான் அன்பு செய்ய முடியும்? எப்படி என் அடையாளத்தை நான் வெளிப்படுத்த முடியும்? அன்பாந்திலே தெய்வம் நம் தந்துக்கிற அடையாளம் தான், ஒரு ஐடென்டிட்டி ஒன்று உண்டு. என்னது? கிறிஸ்தவன் என்ற அடையாளம். அது எப்படி வெளிப்படும் என்றால் பிறரன்பை மையப்படுத்தி. அன்னை தெரேசாவை நாம் பார்க்கின்றோம். பிறரன்பை மையப்படுத்திய வாழ்ந்த காரணத்தினால் இதோ அவள் கிறிஸ்தவள் என்று அடையாளப்படுகிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவை பெறுகின்ற ஒரு மகன் ஒரு மகள் ஆட்டோமேட்டிக்காக தனக்குள்ளே வைத்திருப்பதில் அந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் பிறரன்பு பணிகள். அப்படி என்றால் நான் பிறரன்பு பணியை நான் ஈடுபட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவ நான் பெற்றிருக்க வேண்டும். அந்த அடையாளத்தை நான் உள்வாங்க வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருக்கிற காரணத்தினால்தான் என்னால் இது செய்ய முடியுது. காரணம் இயேசு கிறிஸ்து என் உள்ளில் இருந்து செயல்படுகின்றார், நான் அல்ல செய்வது. அப்போ இந்த ஒரு உணர்வு கடந்து வருகிற சமயத்தில் பேருக்காக நான் செய்வதில்லை, புகழுக்காக நான் செய்வதில்லை, அங்கீகாரம் வேண்டும் இதற்காக நான் செய்வதில்லை. மாறாக யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, நன்மை நான் செய்கின்றேன். அது மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அல்ல. இது தெய்வத்தை நான் பிரதிபடுத்துகிறேன். என் தெய்வம் என் உள்ளில் இருக்கின்றார், அதை மையப்படுத்தி நான் செய்கின்றேன். இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் அன்பாந்தர்களே, தயக்கம் நம்மிடம் நீங்கி போக வேண்டும். அந்த கூச்ச சுபாவம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும். அதற்காக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, அடிப்படையான அந்த தயக்கத்தை, அந்த கூச்ச சுபாவத்தை என் வாழ்ந்து எடுத்து மாற்றிக்கொண்டு நான் முதலில் என் குடும்பத்திலும் என் சமூகத்திலும் என் அன்பியத்திலும் என் பங்கிலும் அந்த தயக்கத்தை எடுத்து மாற்றிக்கொண்டு உன்னை அடையாளப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.